வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டம். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய மாற்றுத்திறனாளிகள் கைது. நாகையில் பருவம் தவறி பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய விளைநிலங்கள். எஞ்சிய பயிர்களை இரவு பகல் பாராமல் அறுவடை செய்யும் விவசாயிகள். ஒட்டன்சத்திரம் அருகே பட்டா நிலத்தில் காற்றாலை மின்கம்பம் அமைக்க எதிர்ப்பு. போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து மிரட்டுவதாக நில உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. சாத்தான்குளம் அருகே மீனவர்களின் வலையில் சிக்கிய ராட்சத திருக்கை மீன். 56,000 ரூபாய்க்கு திருக்கை மீனை ஏலத்தில் எடுத்த வியாபாரிகள். தமிழ்நாட்டின் சந்தன மாநகரான திருப்பத்தூரில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதவித்தொகை உயர்வு, மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி வழங்குவது, 8 மணி நேர வேலை என்ற அரசின் உத்தரவை ரத்து செய்வது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். தமிழக அரசே முதல்வர் அண்டை மாநிலம் ஆந்திரா பாண்டிச்சேரி. இதேபோன்று உதவித்தொகை உயர்வு, 4 மணி நேர பணி, முழு ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். குறைவான உதவித்தொகையை தமிழக அரசு வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்தனர். இதை கூடுதலாக 6,000 10,000 பணம் எல்லாம் பிற மாநிலம் வழங்குதாங்க. அதே மாதிரி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அது 6,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தலைமுறை கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் எங்களுக்கு முன்னுரிமை வேணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வேணும். 4 மணி நேரம் வேலை, முழு ஊதியம் சொல்லி அந்த கோரிக்கை நாங்கள் மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து தலைமையோடு வைத்துக்கொள்வோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் சார்பில் மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதேபோன்று கன்னியாகுமரியில் உள்ள 6 தாலுகா அலுவலகங்கள் முன்பு மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டம் செய்த நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்நிலையில் திருவட்டார் தாலுகா அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது பெண் மாற்றுத்திறனாளி மயங்கி விழுந்தார். என்ன அணியாக கோரிக்கைகளை நிறைவேற்று, வழங்கிடு 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 தமிழக அரசை வழங்கிடு. நாகையில் பருவம் தவறி பெய்த கனமழையால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் இரவு பகலாக நெற்பயிர்களை அறுவடை செய்து வருகின்றனர். நாகையில் குறுவை சாகுபடி முழுமையாக பொய்த்து போன நிலையில் விவசாயிகள் சம்பா பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். நாகை மாவட்டம் முழுவதும் 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பட்டமங்கலம்,
வெண்மணி, கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நெல்மணிகள் வயலிலேயே மூழ்கி அழுகியதால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. எஞ்சியுள்ள நெற்பயிர்களையாவது அறுவடை செய்ய எண்ணிய விவசாயிகள் இரவு பகல் பாராமல் அறுவடை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் அருகே காற்றாலை மின்கம்பம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் நில உரிமையாளர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மூலனூர் எல்லைப் பகுதியில் ஐயம்பாளையம் கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் விவசாயிகளுக்கு சொந்தமான இடத்தில் பஞ்சாயத்து நிர்வாகம் தார் சாலை அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஐயம்பாளையத்தில் உள்ள விளைநிலங்களை தனியார் நிறுவனம் வாங்கி காற்றாலைகளை அமைத்து வருகிறது. விவசாயிகளுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் உள்ள தார் சாலையில் காற்றாலை மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதை நில உரிமையாளர்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசார் காற்றாலை நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு தங்கள் மீது பொய் வழக்கு பதித்து மிரட்டுவதாக நில உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுக்கு சொந்தமான 70 ஆண்டுகள் பாரம்பரியமுள்ள சொந்தமான பட்டா நிலத்தில் தனியார் காற்றாலை நிறுவனமான JSW எனர்ஜி நிறுவனம் மின்கம்பம் அமைக்க முயற்சி செய்து வருகிறது. எங்களுக்கு சொந்தமான பூமியில் மூலனூர் காவல்துறை உதவியுடன், வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சித்துறை உதவியுடன் எங்களை மிரட்டி காவல்துறையினர் எங்கள் மீது பொய் வழக்கு போடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்து எங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரும் என்று மிரட்டி எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நேரும் என்று எங்கள் பூமியில் தனியார் காற்றாலை நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுவதோடு எங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். சாத்தான்குளம் அருகே மீனவர்களின் வலையில் சிக்கிய ராட்சத திருக்கை மீன் 56,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை மீனவ கிராமத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஃபைபர் படகில் சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜோசப் என்பவருக்கு சொந்தமான படகில் 5 மீனவர்கள் பெரியதாழையிலிருந்து மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றனர். அவர்கள் விரித்த வலையில் சுமார் 1 டன் எடை கொண்ட ராட்சத திருக்கை மீன் சிக்கியது. இதை அறிந்த மீனவர்கள் திருக்கை மீனை கயிறு கட்டி கரைக்கு இழுத்து வந்தனர். இதனையடுத்து திருக்கை மீன் கிரேன் உதவியுடன் சரக்கு வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏலம் விடப்பட்டது. இந்த மீனை வியாபாரிகள் 56,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தனர். முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள மரவகண்டி அணையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்குமாறு நீலகிரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசினகுடி, மாவனல்ல, ஆனைக்கட்டி, வாழைத்தோட்டம் ஆகிய 5 கிராமங்களுக்கு மரவகண்டி அணை குடிநீர் ஆதாரமாக அமைந்துள்ளது. அதேபோல் யானை, புள்ளிமான், சிறுத்தை, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் இந்த அணை நீரையே பருகி வருகின்றன. இந்நிலையில் மசினகுடியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து கழிவுநீர் மறுசுழற்சி செய்யப்படாமல் நேரடியாக மரவகண்டி அணையில் கலக்கிறது. மாசடைந்த குடிநீரை பருகுவதால் கிராம மக்களும் வன விலங்குகளும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே அணையில் ஆய்வு செய்து கழிவுநீர் கலப்பதை தடுத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பார்த்தீங்கன்னா குடிநீர் ஆதாரன்றது இந்த ஆற்றுல கொடுக்குற தண்ணி தான் மக்களுக்கு எடுத்து கொடுக்குற நிலைமையாக இருந்துட்டு இருக்கு. இதில் என்ன இது குறைன்னு சொன்னால், இங்கே இருக்கிற மசனோடி பகுதிக்கு எல்லா கழிவு நீரும் இந்த குடிநீர் எடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து கலக்குது. இந்த கழிவு நீர் கலக்கிற அந்த தண்ணி தான் பஞ்சாயத்து மூலியமாக பம்ப் பண்ணி மக்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான நோய் பரவுவதற்கு அபாயகரமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இது மாவட்ட நிர்வாகத்துக்கு பலமுறை எடுத்து சென்றும் அவங்க வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுவரையில் அதற்கான எந்தவித மாற்று ஏற்பாடு எந்தவித நடவடிக்கை செய்து தரவில்லை. இதனால் மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் செலுத்தி இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கில் கொண்டு உடனடியாக இதை தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு. மதுராந்தகம் அருகே தரமற்ற முறையில் திறந்தவெளி கிணறு அமைத்துக் கொடுத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சீத்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுமையலூர் ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சிறுமையலூரில்
21-22 நிதியாண்டில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தவெளி கிணறு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் வெறும் 2 ஆண்டுகளிலேயே கிணற்றை சுற்றியுள்ள சுவர்கள் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. இதனால் கிணற்றின் அருகே செல்ல கிராம மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். எனவே திறந்தவெளி கிணற்றை அமைத்து தந்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஏற்காடு மலைப்பாதை வளைவுகளில் ரப்பர் ரோலர் கேஸ் தடுப்புகள் அமைக்கும் பணி குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள கொண்டை ஊசி வளைவுகளில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. சாலையோர தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு வாகனங்கள் ஆழமான பள்ளத்தில் விழுந்தும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இதனை தடுக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரப்பர் ரோலர் கேஸ் அமைக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு ஆட்டோக்களை நிறுத்தி நோயாளிகளை ஏற்றிச் செல்ல ஸ்ரீதர் என்பவர் இடையூறு ஏற்படுத்தி வருவதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேட்டுப்பாளையம் அருகே மின்சாரம் தாக்கி கைகளை தந்தை தனது குழந்தைகளின் படிப்புக்கு உதவுமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சிறுமுகையை சேர்ந்த மூர்த்தி என்பவர் சென்ட்ரிங் வேலை பார்த்தபோது மின்சாரம் பாய்ந்ததால் கைகளை இழந்தார். இதனால் வேலை கிடைக்காமல் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மூர்த்தி தனது குழந்தைகளின் கல்வி செலவுக்கு உதவுமாறு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ராஜகோபுரத்தில் இருந்த 9 கும்ப கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டன. அறுபடை வீடுகளில் ஒன்றான இக்கோவிலில் 300 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ராஜகோபுரம் தூண்கள் புனரமைக்கப்படுகிறது. கோவில் கும்பகோபுர கலசங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு மீண்டும் ராஜகோபுரத்தின் மேற்கு பகுதி கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் கும்ப கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது.